இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் ப்ரீவியஸ் கொஸ்டின் 9th சம் பார்க்குறோம். பி என்பவர் 2ல் ஒரு பகுதியை 6 நாளிலும், Q என்பவர் தனியே 3ல் 2 பகுதியை 4 நாளிலும் முடிப்பார். இருவரும் இணைந்து அந்த வேலையை 4ல் 3 பகுதி எத்தனை நாளில் முடிப்பார் தான் கொஸ்டின். அதாவது பி வந்து 1/2 பகுதியை 6 நாளில் முடிக்கிறாரு. இப்போ இது 1/2 ஒரு பங்கை 6 நாளில் முடிக்கிறாரு. இப்போ இந்த 2 அந்த சைடு கொண்டு போயிடணும். இப்போ 12 days. அதே மாதிரி Q வந்து தனியே 3ல் 2 பங்கு எத்தனை டேஸில் முடிக்கிறாருன்னா 4 நாளில் முடிக்கிறாரு. அப்போ இது அந்த சைடு போனால் 3/2. இப்போ 1 2s are 2, 2 2s are 4, 6. அதாவது P 12 டேஸில் முடிக்கிறாரு, Q 6 டேஸில் முடிக்கிறாரு. இப்போ P 12, Q 6. இப்போ இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் 12 வரும். 12 இப்போ 1 12s are 12, 2 6ல் எத்தனை டைம்ஸ்னால் 2 6 are 12. இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து ஒன் டே ஒர்க் வந்து P + Q = 3. ஆனால் இருவரும் இணைந்து அந்த வேலையை 4ல் 3 போய் எத்தனை நாள் முடிப்பார் தான் கொஸ்டின். இப்போ 2 பேரும் சேர்ந்தா ஒன் டே ஒர்க் 3. அப்போ ஏற்கனவே 12 டேஸில் முடிச்சிருக்காங்க. 12 / 3 4 days. அப்போது 2 பேரும் சேர்ந்து 4 டேஸில் முடிக்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 4ல் 3 போய் எத்தனை டேஸில் முடிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ 4 × 3/4. இந்த 4 4 அடி ஆகிட்டுனா அப்போ எத்தனை டேஸில் முடிக்கிறாங்கன்னா 3 days.